Hi friends, welcome to SH Samaiyal and Blog. எல்லாரும் நல்லா இருக்க வேணும்னு கடவுளை வேண்டிக் கொண்டு வாங்க வீடியோக்குள்ள போலாம். இன்னைக்கு வந்து மார்னிங் இப்படித்தான் இருக்கு வெளியால அவுட் வியூ. இப்போ டைம் வந்து ஒரு 10:30 இருக்கு. நல்ல ஜில்லுன்ற ஒரு காத்து. பாத்தீங்கன்னா தெரியும் புறா வந்து ரெண்டு முட்டை முதல் வச்சு கீழே விழு தட்டிட்டு இது வேறொரு புறா வந்து திருப்பி முட்டை வச்சு அடகாக்குது. கார்டன் வந்து இப்படித்தான் இருக்கு. நம்ம கிளீன் எதுவுமே பண்ணல, அப்படியே இருக்குது. ஒன்றும் செய்யலாண்டபடியாக அப்படியே விட்டுருக்குது. அரிசையும் கழுவி போட்டுட்டேன். அரிசி ஒரு பக்கம் கொதிக்கட்டும். மகனுக்கு வந்து சிக்கன் சோசேஜ் கொஞ்சம் பொரிச்சு கொடுத்தேன். மயனீஸோட அதை வச்சு சாப்பிட்டு கொண்டுருக்கிறார். பைத்தங்காய் எடுத்து வச்சிருக்கிறேன். பைத்தங்காய் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் வரைக்கி. மற்ற வல்லாரை வந்து சம்பல் போட போகிறேன். வெட்டின வெங்காயங்கள் அதெல்லாம் எடுத்து வச்சிருக்கு. இன்றைக்கு வந்து நாட்டுக்கோழி வாங்கியிருக்கு. நாட்டுக்கோழி தான் சமைக்க போகிறேன். தேங்காய் பூவையும் எடுத்து வெளியே வச்சிருக்கு. இனி ஒவ்வொன்றா என்ன செய்வேன்னு பார்ப்போம். இனி சுகர் செக் பண்ணுற டைம் வந்துட்டு சுகரையும் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இந்த ஃப்ரூட்ஸ் ரெண்டையும் சாப்பிட்டுட்டு சமையலை கண்டினியூ பண்ணுவோம். பைத்தங்காவை கழுவி எடுத்துருக்கிறேன் சின்ன கட் பண்ணி. ஒரு பச்சை மிளகாய் வந்து ஆட் பண்ணுறேன். தேவையான அளவுக்கு மஞ்சள் தூள் ஆட் பண்ணுறேன். பைத்தங்காய் வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். தேவைக்கேற்ப உப்புக்கல் ஆட் பண்ணுறேன். இதை வந்து இனி வேக வைப்போம். பைத்தங்காய் வெந்தது பிறகு பார்ப்போம். இப்போ வந்து சிக்கன் கறிக்கு வந்து வெங்காயம் கட் பண்ணி கொண்டிருக்கிறோம். நாங்கள் இவ்வளவுதான் கண்ட்ரோலாக இருந்தாலும் ஆனால் எனக்கு என்ன தெரியல, மற்றதெல்லாம் கண்ட்ரோல் பண்ணப்படுது. வெளில ஃபாஸ்டிங் சுகர் வந்து 1.2 பாயிண்ட் வந்து கூடுதலாக தான் காட்டுது. அதால் பெட் டைம் இன்ஜெக்ஷன் எடுக்க சொல்லியிருக்காங்க. எனக்கு ப்ளஸ் பேபிக்குமே பெட் டைமில் நைட் டைம் 10 o'clock இன்சுலின் அடிச்சுனா இந்த முறையும் இன்சுலின் போட சொல்லியிருக்கு. என்ன செய்யறது, போடத்தான் வேணும், போட்டு கொண்டிருக்கிறேன். இதுக்கு எங்கட அம்மாக்கோ அப்பாக்கோ யாருக்குமே பரம்பரையில் சுகர் இல்லை. எனக்கு இந்த பேபி டைம் இருக்கு. டாக்டர் மாதிரியே வைக்கணும், யாராவது ஒரு அளவு பரம்பரையில் இருக்காண்டு இல்லைண்டு. அது வந்து இந்த டைம் வரும் பிறகு போயிடும், ஒரு பண்ணத்ததில்லைன்னு சொன்னாங்க. அதே மாதிரி தான் முதல் பேபிக்கும் அப்படி இருந்தது. தயவு செய்து யாராவது ப்ரெக்னன்சியாக இருந்தீங்கன்னு சொன்னால் 5 மாதத்துக்கு மேலே வந்து சாப்பாடை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணுங்க. நான் வந்து 4 மாதம் வரையும் எனக்கு போமிட் அது இருந்ததால் நான் பெருசாக சாப்பிட இல்லை. அந்த 1 மாதம் 1.5 மாத கேப்பில் நல்லா இனிப்புகள் சாப்பிட்டு தான் ஐஸ்கிரீம்கள் அது இதுகள் தான் விருப்பமாகவும் இருந்தது. அது நிறையவே குடிச்சேன்னா. அதே மாதிரி தான் மூத்த பேபிக்கும் நல்லா இனிப்பு சாப்பிட்டேன். இந்த பேபிக்கும் இப்படி. யாராவது அப்படி ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறீங்கன்னு சொன்னால் 5 மாதத்துக்கு மேலே தயவுசெய்து சுகர் மாப்பொருள் அப்படியானதில் எல்லாத்தையும் குறைங்க. ஐஸ்கிரீம் அதெல்லாம் குடிக்காங்க. ப்ளஸ் பேபிக்கு வந்து நான் ப்ரெக்னெண்ட் ஆகி என்னோட கன்ஃபார்ம் பண்ணினதுல இருந்து கிட்டத்தட்ட 3 மாதத்துக்கு மேலே சத்தி வந்துட்டு இளநியே குடிச்சிட்டு வந்தேன் நான் ஒவ்வொரு நாளும் காலையில். அதுவும் கூடாது. இது இப்போ இளநியெல்லாம் குடிக்கக்கூடாதுருக்காங்க. இப்போ மற்ற டைம் எல்லாம் வந்து எனக்கு கண்ட்ரோல் ஃபாஸ்டிங்காக பார்க்குறது தான் இதாக இருக்குது. ஓகே, இந்த சின்ன மெசேஜை உங்களோட சொல்லிவிட்டு இறைச்சிக்காரிக்கு வந்து வெங்காயத்தையும் கட் பண்ணிவிட்டு பைத்தங்காய் அடுப்பில் வச்சுனா பைத்தங்காவை வெந்து கொண்டிருக்கு. வாங்க பார்ப்போம். பைத்தங்காய் வந்து வெந்துட்டு இல்லை கொஞ்சம் தண்ணி இருக்குது, அந்த தண்ணி வத்துட்டேன். இங்கே ஒரு அடுப்பில் தட்டி வச்சிருக்கிறேன் கோழி சமைக்கிறதுக்கு. இப்போ வந்து சின்ன வெங்காயம் ஒரு 5-6 சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சிருக்கிறேன். அதை ஆட் பண்ணுறேன் பைத்தங்காய்க்குள்ள. நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். வெங்காயம் வந்து அவிஞ்ச மாதிரியும் இருக்கணும், அவியாத மாதிரியும் கிரஞ்சியாக இருக்கணும். அப்போ தான் வரைகளுக்கு நல்லா இருக்கும். ஒரு நட்டு கருவேப்பிலை உருவி ஆட் பண்ணுறேன். 2-3 டேபிள் ஸ்பூன் தேங்காய் பூ ஆட் பண்ணுறேன்.
இது தாளிச்சும் சமைக்கலாம். நான் வந்து இந்த எண்ணெய் இல்லாம தாளிக்காம செய்யறேன். நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி விடுவேன். மிக்ஸ் பண்ணி பிறகு கொஞ்சமா சின்ன சீரகத்தை உரல்ல போட்டு இடிச்சு பவுடர் ஆக்கி எடுத்துருக்கிறேன். அதையும் ஆட் பண்ணுவோம். இது போட்டா நல்ல ருசியா இருக்கும். ஒருக்கா மிக்ஸ் பண்ணி விடுவேன். கடைசியா கொஞ்சம் தேசிக்காய் பொடி ஆட் பண்றேன். ஒரு சுவைக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணி கொடுங்க. மிக்ஸ் பண்ணினோம்னா சுவையான பைத்தங்காய் வர வந்து ரெடி. அடுத்து இறைச்சி கறியை தாளிப்போம். நாட்டுக்கோழி குழம்பு சேர்த்து சட்டியில சூடாயிருந்த பிறகு 2 டேபிள் ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிடுறேன். ஆயில் சூடாயிருந்த பிறகு சிறிதளவு கடுகு, சிறிதளவு சின்ன சீரகம், சிறிதளவு பெருஞ்சீரகம் ஆட் பண்றேன். கடுகு பிடிச்ச பிறகு பிரிஞ்சியில கருவாப்பட்டை, ஏலக்காய், கிராம்பு வச்சுருக்கேன். அடுத்து ஒரு கருவேப்பிலை 2 கைப்பிடி அளவுக்கு வெங்காயத்தை ஸ்லைஸாக கட் பண்ணி ஆட் பண்ணுறேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். வெங்காயம் வதங்கி கொண்டிருக்கட்டும். வெங்காயம் வதங்கினது பிறகு இஞ்சி பூண்டு பேஸ்ட் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிடலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்ல பச்சை வாசம் போனது பிறகு குழம்புட மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். உங்களோட காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க குழம்பு மிளகாய் கூட்டி குறைச்சி கொள்ளுங்க. நான் 2 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கிறேன். குறைவா தான் நான் குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணியிருக்கிறேன். கிளீன் பண்ணி கழுவி வச்சிருக்கிற நாட்டுக்கோழி ஆட் பண்றேன். கோழிக்கு தேவையான அளவுக்கு உப்பு கல் ஆட் பண்றேன். ஒரு 2-3 துண்டு ரம்பையிலையும் ஆட் பண்ணிட்டு நல்லா இருக்கும் மிக்ஸ் பண்ணி விடுவேன். அநேகமா இப்போ பிரெக்னென்ட் ஆகினதுலேருந்து மற்ற சிக்கன் தான் வாங்குறது. நாட்டுக்கோழி வாங்குறது குறைவு. கன நாளை கூட நாட்டுக்கோழி வாங்கியிருக்கு. மற்ற சிக்கனோட சதா இருக்கும். ரைஸ் குறைய சாப்பிட்றபடிதான் அதில் ஒரு 2-3 துண்டு கூட வச்சு சாப்பிடுவேன். இது கூடுதலாக முள்ளு தானே, அதில் இது வாங்கவே இல்லை. ஒரு ஸ்மால் சைஸ் தக்காளி பழத்தை சின்ன கட் பண்ணி பச்சையாவே ஆட் பண்றேன். நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கோழி வேகிற அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணி வேக வைப்பேன். இது கொஞ்சம் தண்ணி குழம்பா தான் வைக்க போறேன். தண்ணி கொஞ்சம் கூட போடும். நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணிட்டு மூடியை போட்டு சிக்கனை வேக வைப்பேன். நாட்டுக்கோழியோடய கொஞ்சம் வேகணும் தானே, இப்போ வேகட்டும். வல்லார சம்பல் செய்ய போறேன். அதுக்கு வந்து வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் ஆட் பண்ணிருக்கேன். சின்ன வெங்காயம், உப்புக்கள், பச்சை மிளகாய், கருவேப்பிலை ஆட் பண்ணிருக்கேன். மற்றது ஒரு 2 கைப்பிடி அளவுக்கு வல்லார கீரை ஆட் பண்றேன். இதை நல்லா அரைச்சிட்டு வரேன். இந்த மாதிரி அரைச்சது பிறகு தேங்காய் பூ ஆட் பண்றேன். உங்களுக்கு எந்த அளவு தேங்காய் பூ ஆட் பண்ண விருப்பமோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கொள்ளுங்க. என்னோட மகன் எல்லாம் வந்து மற்ற இலையில சம்பல் போட்டா சாப்பிட மாட்டார். அரைச்சி போட்டு இது செய்தா எல்லாரும் சாப்பிடுவாரு. அதுக்காக அவருக்காகத்தான் இப்ப இந்த சம்பலை அரைக்கிறேன். இப்ப நல்லா மை அரைச்செடுப்பேன். சட்னியை வந்து நான் 2ஆ பிரிச்சிருக்கிறேன். இன்றைக்கு தேவைக்கு உரிய சட்னிக்கு தான் தேசி புளி விட போறேன். இது வந்து நாளைக்கு எடுக்க போறேன். இது எங்களுக்கு பகலைக்கு வந்து இது கூடண்ட வடிவா ஃப்ரிட்ஜுக்குள்ள வைக்கிறதுக்கு தேசி புளி விடாம தான் வைக்க போறேன். நாளைக்கு சாப்பிடுற டைம்ல காலையில எடுத்து வச்சோம்னா பகலைக்கு சாப்பிடக்குள்ள நல்லா இருக்கும். அந்த சாப்பிடுற டைம் இதுக்கு தேசி புளியை விட்டு சாப்பிடலாம். இப்ப இந்த சட்னிக்கு வந்து தேசி புளி ஆட் பண்ணுவோம். புளிப்பு சுவைக்கு ஏற்ற மாதிரி தேசி புளி ஆட் பண்றேன். இப்ப நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். வல்லார சட்னி வந்து ரெடி. கோழிக்கறியை திறந்து பார்ப்போம். கோழிக்கறிக்கு வந்து கிழங்கு போட்டேன். நான் நல்லா இருக்கும். மிக்ஸ் பண்ணி விடுவேன். பச்சையா 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்றேன். தேசி புளி ஆட் பண்றேன். 1 டேபிள் ஸ்பூன் மாதிரி கரம் மசாலா பவுடர் ஆட் பண்றேன். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுவேன். மிக்ஸ் பண்ணிட்டு நல்லா ஒரு கொதிக்கட்டும். கொதிச்சுட்டா நாட்டுக்கோழி குழம்பும் ரெடி. இந்த குழம்பு நான் தண்ணியா தான் வச்சிருக்கேன்.
உங்களுக்கு பால் விட வேணும்னா நீங்க தேங்காய் பால் ஆட் பண்ணுங்க. தேங்காய் பால் கூட இல்லை. கிழங்கு போடுற வடிவா எப்பயுமே கறி வந்து ஆறுனது பிறகு இறுகி கொடுக்கும். குக்கும்பர் சாலட்டுக்கு வந்து குக்கும்பர், வெங்காயம், தக்காளி பழம், உப்புத்தூள், ஜோக்கட் போட்டிருக்கேன். இதையும் மிக்ஸ் பண்ணினோம்னா குக்கும்பர் சாலட்டும் ரெடி. இனி இந்த சிங்குக்குள்ள உள்ள பாத்திரங்களை கழுவி எடுக்கணும். நான் இப்ப கழுவ மாட்டேன், சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு தான் இது கழுவுவேன். சமையலும் முடிஞ்சு இன்னைக்கு என்னோட லஞ்ச் மெனு என்னன்னா சுட சுட சிவப்பரிசி சோறு, உருளைக்கிழங்கு போட்டு நாட்டுக்கோழி தண்ணி குழம்பு, குக்கும்பர் சாலட். இது வந்து நேற்று வெண்டிக்காய் பிரட்டல் கிடந்தது, அதை எடுத்து கீப் பண்ணி வச்சிருக்கேன். வல்லார கருவேப்பிலை போட்டு சட்னி, பைத்தங்காய் வர. இதுதான் என்னோட லஞ்ச் மெனு. இப்போ டைம் வந்து 12:45. எல்லா சமையலும் முடிஞ்சு வீடியோவையும் இதோட வந்து எண்ட் பண்ணுறேன். இன்றைக்கு என்னோட சமையல் என்ன பிடிச்சிருக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். 10:30 12:45 வரையும் இப்படித்தான் என்னோட சமையல் போனது. என்னோட இந்த சின்ன ருட்டீன் வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இது வரைக்கும் என்னோட வீடியோ பொறுமையாக பார்த்து எனக்கு கமெண்ட்ஸ் பண்ணி ஆதரவு தர அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் ரொம்ப ரொம்ப நன்றிகள். இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.